ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு அது வந்து ரெண்டு விதமாக பே பண்ணலாம். ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம். ஆன்லைனில் நம்ம பே பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Watching videos without subscribe is injurious to YouTubers. கூகுளில் போயிட்டு LWF அப்படின்னு அடிங்க, லேபர் வெல்ஃபேர் போர்டு. ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலுக்கு போயிடும். இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இமெயில் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு கீழே கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு என்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களோட நேம் அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதை போட்டுக்கலாம். கீழே வந்துட்டு மொபைல் நம்பர், அதாவது யார் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. கீழே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுங்க. உங்களோட பர்சனல் மெயில் ஐடியோ இல்லை கம்பெனி மெயில் ஐடியோ கொடுங்க. அதுக்கடுத்து இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணலாம். அது மெயிலில் இருக்க பாஸ்வேர்டு கிடையாது, நீங்களே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணலாம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து டேரெக்டாக நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஃபர்ம் ஸ்டேட்டஸ்னு ஃபஸ்ட்டில் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹாவ் யூ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் யுவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வித் TNLWP அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்கணும். கிளிக் பண்ணுங்கள், நோன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுங்க. பக்கத்தில் இருக்க சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணிவிட்டு பக்கத்தில் சேவ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி பேர் போடணும், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் நம்பர் அந்த மாதிரிலாம் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் இந்த இடத்துல போடுறோம். நேம் போட்டுட்டு பக்கத்தில் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் நம்பர் அப்படின்றது இல்லையா, இது வந்துட்டு நீங்கள் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுக்கலாம். லைசன்ஸ் நம்பர் அதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி அண்டர் விச் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ், கேட்ரிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு வந்து ஃபேக்ட்ரிஸில் மீது வருது, நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் வருதோ நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடது வந்து எந்த இதில் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வரும். அதில் இருக்கிறது தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வராது, சேவ் ஆகாது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன காமிக்குதோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃப்ரம், அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இயர் கொடுத்து மந்த் கொடுத்து டேட் கொடுத்துருக்கேங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுங்க, ஆனால் இயர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் மொபைல் நம்பர் தான் செகண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. இங்கே வந்து பேன் நம்பர், அதாவது கம்பெனி பேன் கார்டு நம்பர் கொடுங்க. இல்லை அப்படின்னா ஓனரோட பேன் நம்பர் கொடுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி எஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து கொடுத்தது சேவ்ன்றது பார்த்திங்கன்னா அதை சேவ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள் ஃபோன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கம்பெனியோட டீட்டெயிலான அட்ரஸ் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, ஏரியா டைப் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணக்கூடாது, அதில் என்ன இருக்கோ அதை தான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஏரியாவை பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணணும். பின்கோடு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து லேண்ட்மார்க்கும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். இந்த இடத்துல சேவ் ஆகணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதுக்கு போகும். அடுத்த இதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து சேவ் ஆனதாக சப்மிட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பர்சன் யாரோ அவங்க நம்பர் கொடுக்கணும், பேர் கொடுக்கணும். இப்போது ஹெச்ஆர் பேர் கொடுத்தோம்னா பேர் நம்பர் கொடுக்கணும், இல்லைனா எம்டியோட பேரும் அவங்க நம்பரு, அவங்க என்ன டெஸ்டினேஷன் அந்த மாதிரி சொல்லி போட்டு மெயில் ஐடி போட்டு கீழே தான் மேன் பவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து கம்பெனியில் மொத்தமாக எவ்வளோ மேல் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீமேல் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க,
டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஒரு வேளை டிரான்ஸ்ஜெண்டரோ ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சனோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் 0ன்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது சேவ் ஆகும். நீங்கள் வந்து எம்டியாக விடக்கூடாது, அப்படின்னா சேவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த இது கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபங்க்ஷனிங், அடுத்து வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து டிஎன்இபி கன்சியூமர் நம்பர். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4மே வந்து ஆப்ஷனல் தான். லாஸ்ட் 5th அதாவது டிஎன்இபி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மற்றதெல்லாம் கூட லாகின் பண்ணிக்கலாம். இந்த இபி போடுறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பரும் ரிமார்க்ஸ் இருக்கும். கன்சியூமர் நம்பருங்கிறது உங்கள் இபி நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூஸாக அப்படியே அடிக்கணும், 12 நம்பர் வரும். அதுக்கடுத்து ரிமார்க்ஸ்ன்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பில் நம்பர், அதாவது பில் பேர் போட்டுக்கோங்க. இபி பில் யார் நேமில் இருக்கோ அவங்க நேம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிடிஎஃப் வந்து அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இபி பில்லோட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடலாம். அந்த பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகி சேவ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்துட்டு கன்சியூமரோட லாஸ்ட் இபி பில்லை வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் லாஸ்ட் மேலே பாருங்கள், மேலே பேக் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி வந்து ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, சப்மிட்டட் டு வெரிஃபிகேஷன், சப்மிட்டட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து லேபர் வெல்ஃபேர் ஃபண்டை ஆன்லைனில் பே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டடான வீடியோஸு, பிஎஃப்இஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.